ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, அதில் எல்லா டாக்குமெண்ட்லேயும் சரி, அப்ளிகேஷன்லேயும் சரி, உங்களோட நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். உங்களோட அப்பா அம்மா பேர் கொடுத்துருக்கீங்கன்னா அதுவும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ உங்களோட நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்துருக்கணும். இனிஷியல் முன்னால் இருக்குன்னா முன்னால் இருக்கணும், பின்னால் இருக்குன்னா பின்னால் இருக்கணும். இனிஷியல் இல்லைன்னா இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இல்லைன்னா இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்குதுன்னா இதுலேயும் ஸ்பேஸ் இருக்கணும். அதாவது ரெண்டுமே எக்ஸாக்டாக ஒரே மாதிரி மேட்ச் ஆகணும். ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். அதில் லெட்டர்ஸ் எதுவும் மிஸ் ஆகிருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேமுக்கும் வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறது, 12th மார்க் ஷீட்டில் இருக்கிறது, கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது, மார்க் ஷீட்டில் இருக்கிறது, அது போக நீங்கள் கொண்டு போக போகிற ஐடி ப்ரூஃபில் ஆதார் கார்டோ இல்லைனா டிரைவிங் லைசன்ஸோ ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் கொண்டு போவீங்கள்ல அதில். அதுக்கப்புறம் வேறு எதுவும் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஓபிசி, நேட்டிவிட்டி, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட், என்சிசி சர்டிஃபிகேட், அந்த மாதிரி எதுவும் கேட்டிருக்காங்கன்னா இந்த எல்லா சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி நேம் இருக்கணும். 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே தான் எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அப்ளிகேஷன்லேயும் கொடுத்துருக்கணும். இதில் எதுவும் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அதனால் ஒன்றும் நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு அஃபிடவிட் மட்டும் வாங்கினா போதும். அஃபிடவிட்னா என்ன அப்படின்னா அது வந்து நோட்ரி லாயர்னு இருப்பாங்க. லாயர்னு நார்மல் லாயரும் இருக்காங்க, நோட்ரி லாயர்னு இருப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துல போகிறப்ப பார்த்துருப்பீங்க, பட் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இனிமேல் நீங்கள் பாருங்கள், போகிற இடத்துல நிறைய இடத்துல வந்து நோட்ரி லாயர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, நோட்ரி அப்படின்னு சொல்லியே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லாயர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை, இந்தந்த டாக்குமெண்டெல்லாம் இப்படி இருக்குது, என்னோடய பேருலாம் அப்பாவோட பேர் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது, முன்னால் பின்னால் மாறி இருக்குது, ஸோ இதுக்கு அஃபிடவிட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்டே ஃபார்மேட் இருக்கும், அவங்களுக்கு அது எப்படி பண்ணணும்ட்டு தெரியும். ஸோ அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்களுக்கு வந்து பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, இந்த அஃபிடவிட் நீங்கள் இப்போவே வாங்கணும்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, அதில் செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கீங்க, இல்லைனா நடுவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறீங்க, டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ண போகிறாங்கன்னா அந்த டைமில் இந்த அஃபிடவிட் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே எந்த எக்ஸாம் இருந்தாலும் அஃபிடவிட் கொடுத்தா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.